ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு கொஞ்சமாக, கருவேப்பிலை, பூண்டு ஒரு கைப்பிடி அளவு, ஒரு 5 பூண்டு பொடி பொடியாக அரிஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு கட் பண்ணி எண்ணெயில் நல்லா வணக்கிட்டு, ஒரு 4 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு பூண்டு வதங்கின பிறகு அது கூட சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தூள் உப்பு சேர்த்திக்கோங்க, கல் உப்பு சேர்க்காதீங்க. வெங்காயம் வதங்கின பிறகு மோர் மிளகா ஏற்கனவே எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சனால நான் அப்படியே போட்டிருக்கேன். இல்லைன்னா பூண்டு போடுறதுக்கு முன்னாடி மோர் மிளகா போட்டுக்கோங்க. மோர் மிளகா இல்லைன்னா பச்சை மிளகா, வரமிளகா எது வேணாலும் சேர்த்திக்கலாம். பழைய சாதம் தண்ணியில் போட்டிருப்போம்ல, அந்த தண்ணியை வடிச்சிட்டு உதுத்து விட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கண்ணாடி பதம் வந்த பிறகு இந்த சாதம் போட்டு கலந்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு பத்தலைன்னா திரும்ப உப்பு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம், வரமிளகாவும் போட்டுக்கலாம். 2 கலந்து போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மோர் மிளகா இல்லைன்னா